இந்த வீடியோவில் நம்ம நம்பர் அனாலிசி எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ 8:24 கொடுத்துருக்காங்க. 7க்கு என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இப்போ 8க்கும் 24க்கும் என்ன ரிலேஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்போது 8 வந்து 24 வந்து இன்டூ 3. ஸோ அப்போ 8 3s are 24. இந்த சேம் ரிலேஷன் இதுக்கும் ஃபாலோ பண்ணாங்க பார்க்கலாம். அப்போது 7 × 3 என்ன வரும்? 21. ஆப்ஷனில் 21 இல்லை. அப்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலை. அப்போ வேறு என்ன சீரீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 8 வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஓகேவா? அப்போது 8 ஸ்கொயர் என்னது? 64. இப்போ இந்த இண்டிவிஜுவல் நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 6 × 4. 6 4s are 24. அப்போது இந்த சீரீஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அப்போ 7 வந்துட்டு ஸ்கொயர் பண்ணால் 49. அப்போ 4 × 9 என்ன வரும்? 36. ஆப்ஷனில் 36 இருக்குது. அப்போது இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அனாலஜியில் என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு 8/24 இப்போ இங்கே வந்து பிக் நம்பர் இருக்குது, இங்கே வந்து சின்ன நம்பர் இருக்குது. அப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு செக் பண்ணி பார்த்தா, இப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 8 × 2 என்ன வரும்? 16. இப்போ இந்த 16 லாஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை நம்ம டிவைட் பண்ணலாம். அப்போது 16 வந்து 4. அப்போது இந்த நம்பர் வந்துருச்சு. ஸோ இதே பேட்டர்ன் இங்கேயும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். 236. அப்போது 2 × 3 என்ன வரும்? 6. இந்த லாஸ்ட் நம்பரை கீழே நம்ம டிவைட் பண்ணுவோம். ஈக்குவல் டு 1. ஆப்ஷனில் 1 இருக்கா? இருக்குது. அப்போது இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அனாலஜியில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்க்கலாம். 9:126. ஃபஸ்ட்டு வந்து இந்த 9 வந்து 126 இந்த 9 டேபிள்ஸில் போகுமான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அப்போது 9ஆல் இதை டிவைட் பண்ணோன்னா 14 டைம்ஸ் போகும். அப்போது 9 × 14 126. இப்போ அதே 8 × 14 என்ன வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 8 × 14 என்னதுன்னா 112. ஸோ 112 வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலை. இப்போ நெக்ஸ்ட் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கும்போது 9 வந்துட்டு க்யூப் பண்ணுறாங்க. ஓகேவா? 9 க்யூப் பண்ணால் 729 கிடைக்கிது. இப்போ இந்த 729 என்ன பண்ணுறாங்க? 7 × 2 × 9. ஓகேவா? அப்போ 7 × 2 × 9 போடும்போது 126 வருது. இப்போ இதே மாதிரி 8 வந்து க்யூப் பண்ணோம்னா 512 வரும். ஓகேவா? இப்போ இதை வந்து 5 × 1 × 2. அப்போ 5 1s are 5, 5 2s are 10. ஆப்ஷனில் 10 இருக்குது. அப்போ இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த அனாலஜி. இப்போ இந்த அனாலஜியில் வந்து என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 81:729. ஓகேவா? இப்போ 81ங்கிறது வந்து 9 ஸ்கொயர். கரெக்டாக? அப்போ அதே மாதிரி 729ங்கிறது 9 க்யூப். அப்போ இதே பேட்டர்ன் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 7 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலை. அப்போ நெக்ஸ்ட் வேறு என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்தா 81னா அப்போ 8 + 1 என்னது? 9. இப்போ இந்த 9ஓட இந்த 81 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 729 கிடைக்கும். இப்போ அதே பேட்டர்ன் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணிக்கலாம். அப்போது 17. அப்போ 1 + 7 என்னது? 8. ஓகேவா? இப்போ 17 × 8 நம்மளுக்கு என்ன வரும்? 136 வரும். அப்போது இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆப்ஷனில் 136 இருக்குது. இப்போ இந்த அனாலஜியில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ 4:6. ஓகேவா? அப்போது 4க்கும் 6க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? 2 தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ 4ஓட நம்ம 2 ஆட் பண்ணோம்னா 6 கிடைக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அதே மாதிரி 6 + 2னா 8. ஆப்ஷனில் 8ங்கிறதே இல்லை. அப்போ இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலை. ஓகேவா? அப்புறம் நம்ம எப்போவுமே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவோம்ல, அந்த பேட்டர்ன் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 4 வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ 4 4s are 16. ஓகேவா? அப்போது 1 × 6 என்ன வரும்? 6. அப்போ அதே மாதிரி 6 வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா 36. ஓகேவா? அப்போ 3 × 6 என்ன வரும்? 18. ஆப்ஷனில் 18 இருக்கா? இருக்குது. அப்போது இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி பேட்டர்ன் செக் பண்ணி பார்ப்போம். அப்படி சப்போஸ் நம்மளுக்கு கிடைக்கலன்னா இதை ஸ்கொயர் பண்ணி அப்புறம் இண்டிவிஜுவலாக மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரியான பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதே கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இந்த அனாலஜியில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? 21:9. ஓகேவா? இப்போ இந்த 2யும் 1யும் நம்ம ஆட் பண்ணோன்னா 2 + 1 என்ன வரும்? 3. இந்த 3யை வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா 3 3s are 9. ஓகேவா? இந்த இது வந்துச்சு.
இப்போ இதே வந்து இதுக்கும் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். 6 கூட நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அப்போ டேரெக்டாக வந்து 6 வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ 6 6 36 கொடுத்துருக்க ஆப்ஷன்னா 36 இருக்குது. அப்போது இந்த பேட்டர்ன் தான் இதுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அனாலஜியில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 4:32. அப்போது 4 8s are வந்து 32 கரெக்டாக. அப்போது 9 8s are 72 ஆப்ஷனில் இல்லை. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணல. அப்போ நெக்ஸ்ட் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 4 வந்து எதோட ஸ்கொயர் ரூட்டு 2. அப்போது 2 2s are 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போது 32 வந்து 2க்கு பவர் 5. 2 பவர் 5னா 32 வரும். ஓகேவா. அப்போ இந்த சேம் லாஜிக்கு இந்த இதுலேயே ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 9 என்னது வரும். அப்போது 9 வந்து எதோட ஸ்கொயர் ரூட்டு 3யோட ஸ்கொயர். அப்போது 3 3s are 9. அப்போ இங்கே வந்து நம்ம 2 பவர் 5 யூஸ் பண்ணியிருப்போமா. அப்போ அதே மாதிரி இங்கே 3 பவர் 5 யூஸ் பண்ணணும். அப்போ 3 பவர் 5 என்ன வரும் 243. ஆப்ஷன் 243 தான் இருக்குது. அப்போ இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ.